அரசு பேருந்துகளுக்கு காப்பீடு அவசியம் என்ற கோரிக்கை தற்போது வலுத்துள்ளது. இது தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சாமானியர்கள் தங்கள் டூ வீலர் காப்பீட்டை புதுப்பிக்கவில்லை என்றாலே கொலை குற்றவாளி போல கையாளுவது காவலர்களின் வழக்கம். ஆனால் தினம் லட்சக்கணக்கான மக்களை ஏற்றிச் செல்கிற அரசு பேருந்துகளுக்கு காப்பீடு உண்டா? பெரும்பாலும் இல்லை என்பதே பேரதிர்ச்சி தரும் நிஜம். அரசுடைய வாகனங்கள் விபத்திலே மனித உயிர்களை கொலைப்படுத்தினால் அவர்கள் நஷ்டஈடை பெறுவதற்கு செல்லுகின்ற போது நஷ்டம் கொடுப்பதற்கு இயலாத நிலையில் அரசாங்கம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தில் பெரும்பாலான நேரங்களில் அரசாங்கத்தினுடைய வாகனங்களை ஜப்தி செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அரசாங்கத்துக்கு அதிகபட்சமான செலவு ஏற்பட்டுத்தான் அந்த வண்டியை மீண்டு கொண்டு செல்ல முடிகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் அரசாங்கம் தங்களுடைய வாகனங்களை இன்சூரன்ஸ் திட்டத்திலே பதிவு செய்யவில்லை, முறையாக அந்த பதிவை நடத்தவில்லை என்பது ஒரு மிகப்பெரிய துயரம் நிறைந்த கேள்வியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வாகனங்களால் விபத்து நேரும் போது பாதிக்கப்பட்டவர்கள் இழப்பீடு பெற காப்பீடு என்பது அத்தியாவசிய தேவை. இது இல்லாததால் அரசு பேருந்துகள் விபத்து ஏற்படுத்தும் போது பாதிக்கப்படும் பொதுமக்கள் இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. இதுபோன்ற நூற்றுக்கணக்கான வழக்குகள் நீதிமன்றங்களில் குவிந்திருக்கின்றன. அரசு வாகனங்கள் மூலம் ஏற்படுகின்ற விபத்துகளில் இழப்பீடு கோரி வழக்கு செய்யப்பட்டால் அதிலே அவர்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் தொகை, அந்த இழப்பீடு தொகையை கொடுப்பதற்கு இன்றைக்கு காலதாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காலதாமதம் என்பது இன்சூரன்ஸ் செலுத்தாமல் அரசே அந்த பணத்தை இழப்பீடு தொகையை கட்டுவதாக இருப்பதால் தான் இந்த பாதிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் ஒரே தீர்வாக அரசு பேருந்துகள் அனைத்தும் முறைப்படி காப்பீடு செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள்.